ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் தாங்க ஜோசியங்கிறது. ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட், ஸ்கேன் மெடிக்கலில் டாக்டர்கிட்ட போகிறதுனால ஒரு வியாதி சரியாயிடுமா? அல்லது அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறதுனால வியாதி சரியாகுமா? அவர் சொல்கிறது, அவரோட வழிகாட்டுதலின்படி நம்ம நடந்துக்கும் போது தான் நமக்கு அந்த வியாதி க்யூரபிள் ஆகலாம், அல்லது கண்ட்ரோல் ஆகலாம். ஏதோ ஒன்று அந்த வியாதிக்கு ஏற்ற மாதிரி, தன்மைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆக ஜோசியரும் அவர் அந்த சார்ட்டுன்றது, ஜாதக அமைப்புங்கிறது ஒரு மனிதனுடைய தலையெழுத்தோட ஸ்கேன் ரிப்போர்ட்டுன்னு வச்சுக்கலாம். இது இப்படி இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? நீ ஸ்கேன் எடுத்துட்டீங்க, இதுக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டது, நீங்கள் எக்ஸ்ரே எடுத்துறீங்க, ஸ்கேன் எடுத்துறீங்க, அதில் வித்தியாசம் தெரியுது. ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டு அது ஜாயிண்ட் ஆனது ஸ்கேனில் தெரியும். ஆனால் ஒரு ஜாதகம் நம்ம பிறக்கும்போது எடுத்துட்டோம். அது எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு 8ல் செவ்வாய், ராகுன்னு 2 பாவகிரகம் இருக்குது, உங்களுக்கு திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம அதுக்காகலாம் பரிகாரம்லாம் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி ஜாதகம் போட்டு பார்த்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். ஜாதகம் மட்டும் ஜாதக கட்டம் மாறாது. மாறாத கட்டத்தை வச்சு மாற்றி மாற்றி பலன் சொல்ல முடியாது. அது இருக்கும், ஆனால் அதோட பலன் மட்டும் நம்மளை அண்டாமல் தடுத்து இருக்கும்.